ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாரம்பரிய உளுந்தங்களி எப்படி பண்றது தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல. இந்த களி பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, பிரெக்னெண்டா இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு உணவு தான் இது. இது நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இப்போலேருந்தே செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுடைய போன் ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 1 கப் உளுந்தும் அரிசியும் எடுத்திருக்கேன். 1 கப் உளுந்துக்கு 1/4 கப் அரிசி, பச்சரிசி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு உளுந்தை நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுக்கணும். மிதமான சூட்டில் வச்சு தான் வறுத்துக்கணும். உளுந்து வறுத்து அதே பேனில் அரிசியும் வறுத்துக்கோங்க. அது கூடவே 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கணும். மிதமான சூட்டில் தான் வைக்கணும், ஏன்னா அரிசி ரொம்ப அப்புறம் தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதை ஒரு கப்பில் மாற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. இன்னும் அரிசியும் ஆறுறதுக்குள்ளே நம்ம வெல்லம் கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு மாவு எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து 1 கப்புக்கு 200 கிராம் வெல்லம் ஆர் கருப்பட்டி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கருப்பட்டி தான் எடுத்திருக்கேன். நான் 1 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி, பதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். இதை நல்லா கரைஞ்சிட்டதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெள்ளை கரைசல் வந்து கொஞ்சம் ஆறணும், கை பொறுக்கிற அளவுக்கு ஆறினா போதும். ஆற வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம உளுந்தும் அந்த அரிசியும் அரைச்சிக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சுக்கு அரைச்சிக்கிறேன். சுக்கு பவுட்ரு பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே. அதனால் சுக்கு அரைச்சிக்கிட்டேன். நான் சுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன், அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மிக்சியில் நான் இந்த அரிசியும் உளுந்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் சுக்கு ஆட் பண்ண மாட்டேன், ஏன்னா இதில் மிக்சியில் இருக்கிற சுக்கே போதும். அதில் மிக்சியில் ஓட்டிகிட்டு இருக்கோம்ல, அதுவே போதும். நீங்கள் சுக்கு தனியாக போட்டுக்கோங்க. இந்த அரைச்ச பவுடரை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கணும், ஏன்னா அதில் துருன்னு இருக்கும். அதெல்லாம் சளிச்சு எடுத்துட்டோன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இன்னைக்கு செய்யற அளவுக்கு 1 கப்புக்கு எடுத்துக்கிட்டு மீதியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். எப்போ வேணுமோ நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ 1 கப்பு வந்து நான் மாவு எடுத்துக்கிட்டேன். நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல வெல்லம், அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த பேனில் கரண்டி வச்சு கிண்டினீங்கன்னா கூட, மிக்ஸ் பண்ணிங்கன்னா உருண்டையாக வரும், கட்டி கட்டியாக இருக்கும் அங்கங்கே. அதனால நீங்கள் கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையால் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டிலாம் இருக்காது, நல்லா ஸ்மூத்தாகிடும். நம்ம கரைச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். சூடு கொஞ்சம் மிதமான சூட்டில் தான் நீங்கள் வச்சு கிளறணும். நான் வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கெட்டியாக ஆகும் பாருங்க. கெட்டியாக ஆகுறப்போ நம்ம எண்ணெயை வந்து அப்படியே ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம எண்ணெய் சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டினா அடி பிடிச்சிடும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எண்ணெய் குடிக்காம எண்ணெயை வெளியே விட ஆரம்பிக்கும். இப்போ நம்ம எல்லா எண்ணெயும் சேர்த்து கைவிடாம கலந்துகிட்டே இருக்கணும். எல்லாமே சேர்ந்து வரும், நல்லா கெட்டியமா அல்வா மாதிரி வரும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ களி வெந்துடுச்சான்னு நம்ம பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சமாக கையில் எடுத்து உருண்டையாக உருட்டி பார்க்கணும். உருட்டி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் உங்களுக்கு களி வரும். அந்த மாரி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான களி ரெடின்னு அர்த்தம். இப்போ நல்லா ரெடி ஆகிட்டு வந்திருக்கு பாருங்க. அடியில் ஒட்டாம நல்லா திருப்பி போட போட நல்லா அல்வா மாதிரி நல்லா வருது பாருங்க. இந்த மாதிரி தான் வரணும்.
நம்மளுக்கு அடியில் ஒட்டிக்கிட்டு பாத்திரத்தில் பேன்லலாம் ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா அது சரியான இது கிடையாது. இந்தமாரி நல்லா வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் சொன்னேன்ல எடுத்து பார்த்தா கையில் ஒட்டாமல் இருக்கணும்னு, அந்தமாரி நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எடுத்து உருட்டிக்கோங்க. நல்லா வழவழன்னு அழகாக உருண்டையாக வந்துடும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம வீட்டில் எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியாகவும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் இதுமாரி செஞ்சு கொடுங்க. நம்ம இப்போ பொம்பளை பிள்ளை வச்சுருந்தோன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம். அப்போல்லாம் நம்ம ஏஜ் அட்டன் பண்ணிட்டோன்னா இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் நிறைய பேர் மறந்துட்டாங்க. இந்த களியை என் பொண்ணு ஒரு வாரமாக கேட்டுட்டு இருந்தா செஞ்சு கொடுமான்னு, அவளுக்காக தான் செஞ்சோம். இன்னைக்கு நல்லாவே சாப்பிட்டா. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.